ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ சரிங்களா? ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஓகேங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நம்பர் ஆஃப் வேக்கன்சி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 300 பிளஸ் வேக்கன்சி நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதுக்காக நம்ம ஆல்ரெடி ஓகேங்களா, முன்னாடி நம்ம என்ன ஆக்ஷன் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் ஓகேங்களா, அதாவது எத்தனை சப்ஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஸோ அதில் என்னென்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சம் பர்சன்டேஜ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில், அதாவது இப்போ நியூ நோட்டிஃபிகேஷனில் அந்த சிலபஸில் கோட் நம்பர் 443ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்போம் அப்படின்றதும் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம முன்னாடி எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணோம், இப்போ எவ்வளோ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. எஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2026. ஸோ இதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் ஓகேங்களா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதனோட லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் விங்ஸில் அப்லோடு பண்ணியாச்சு. இதனோட லிங்க்ஸும் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் அவங்க 20 கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 20 கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் 20 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா, கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 20 கொஸ்டின் கேட்போம் நம்ம சொல்லியிருப்போம், 15 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸில் 20 கொஸ்டின்ஸ் ஓகே 20 கேட்பேன்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸில் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 25 கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம், 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவே கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆர்சிசி ப்ளஸ் ஸ்டீல் ப்ரீசஸ் காங்கிரீட்டில் 30 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆக்சுவலாக 3 சப்ஜெக்ட் ஒரு மாசான சப்ஜெக்ட் இல்லைங்களா, சரியா. 30 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 20 கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஓகேங்களா, 50 ப்ளஸ் 70 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 115 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்பா. 115 கொஸ்டினுக்கான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதனோட நோட்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா. டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான். நோட்ஸும் வந்து ஃப்ரீ தான், கிளாஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா. டெஸ்ட் பேட்ச் அது இன்னும் பிளான் பண்ணல. ஸோ அந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணலாம் ஓகேங்களா. எப்பயுமே நம்ம சொல்கிறது அப்படி தான். ஸோ ஆல்ரெடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 6 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மீன்ஸ் 115 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரெடி. ஸோ இந்த பேலன்ஸ் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த மாரத்தான் கிளாஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் நம்ம ஜேடிஓவில் டிஸ்கஸ் பண்ணதில் 170 கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது சரிங்களா. ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 168 கொஸ்டின் வந்துருந்தது. ஸோ அதனோட வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பேசிக்கான, கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற டாபிக் மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா. எஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை போஸ்டிங் நமக்கு இருக்குது ஓகேங்களா, எவ்வளோ போஸ்டிங் நமக்கு இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரே ஒரு குரூப்பில் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஒரு ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ ஓவராலாக 306 போஸ்டிங் இருக்குப்பா ஓகேங்களா. வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 306 வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அப்படின்னா ஓவர்ஷியர் ஜேடிஓ ஓகேங்களா. ஜேடிஓ ஆஃபீஸர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 129 இருக்குது ஓகேங்களா. எங்கே அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் WRDயில் ஒரு 101 போஸ்டிங் இருக்குது சரிங்களா, 101 போஸ்டிங். அடுத்தது ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 46 போஸ்டிங் இருக்குது ஓகேங்களா. எஸ், 46. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் FDயில் 2 போஸ்டிங் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் AD அண்டு TWDயில் எத்தனை இருக்குது அப்படின்னா 12 போஸ்டிங் இருக்குப்பா. தமிழ்நாடு ஓகேங்க போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் ஓகேங்களா. போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனில் 15 போஸ்டிங் இருக்குப்பா. அடுத்தது டவுன் பிளானிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 129, 101, 46, 2, 12, 15, 1 சரிங்களா. 306 போஸ்டிங் நமக்கு இருக்குது ஓகே மொத்தம். சரி, இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை சரிங்களா. புதுசாக நீங்கள் இங்கே போய் ஜாயின் பண்ணவும் தேவையில்லை. ஆல்ரெடி எல்லா நோட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸோ டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா, இன்னொரு 2 ஹவர்ஸ் சேர்த்து படிங்க ஓகே. படிக்கிறது அப்படின்னா நம்ம புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறது சும்மா எடுத்து பார்க்குறது மட்டும் கிடையாது, கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும் சரிங்களா. நோட்ஸ் எழுதுங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய
அந்த கீ பாயிண்ட் ஓகேங்களா, அந்த ஷார்ட் நோட்ஸ் வச்சு மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அங்கே என்ன எழுதிருக்கோ அதே எழுதுங்க. அங்கே என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோ அதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுங்க சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு என்னென்னா கடைசி நேரத்தில் ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ், ஒரு லாஸ்ட் ஒரு 15 டேஸ், லாஸ்ட் ஒரு 5 டேஸில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா. கிளாஸ் பாருங்கள் ஓகேங்களா. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் நம்ம கொடுக்குறோமோ அந்த கொஷினை பாருங்கள். கொஷின்லேயே நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். அந்த கொஷினை பாருங்கள். உங்களுக்கு தெரியாத கொஷின் ஏதாச்சும் இருந்துச்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது எல்லாமே உள்ளே தான் போகும் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஆள் மனசில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ரிவிஷன் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது, குயிக்காக நமக்கு வந்து வரும். பேனா எடுத்தீங்கன்னாவே டக்குன்னு ஃபார்மாக தான் போகும். கொஷினை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபார்மாக தான் போகும் ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தடாலஜிலேயே அந்த மைண்ட் செட்லேயே படிங்க. தியரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. தியரி வந்து ஓகே இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதோட ரிலேட் பண்ணுறது ஓகேங்களா. அப்போ ஒர்க்கபிலிட்டி கொடுத்துருங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒர்க்கபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரென்த்தா, தப்பு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒர்க்கபிலிட்டிக்கும் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன ரிலேஷன்? அப்போ ஒர்க்கபிலிட்டி எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுது? ஒர்க்கபிலிட்டி டிபெண்டிங் பண்ணி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, கரெக்ட், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அப்போது இதை ரிலேட் பண்ணி நம்ம படிக்கணும். அப்போ தான் நமக்கு எப்பயும் மறக்காது. அப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னா நம்ம டேரெக்டாக எங்கே நாம போகிறோம், மினிமம் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், மினிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், டேபிள் நம்பர் 8 IS 456 நம்ம படிச்சிருப்போம். சிமெண்ட் கண்டென்ட் 300 பேஸ்ட் ஆன் தி 20 25 ஓகேங்களா. 20 25 30 35 40 ஓகேங்களா. அப்போ சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், 300 300 300 300 320 340 ஓகேங்களா, 340 360. அப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.55 0.5 0.45 0.45 0.4. ஸோ அந்த ரிலேஷன் நீங்கள் என்ன ஒன்று கொண்டு வரணும் ஓகேங்களா. அது தியரியாக இருக்கட்டும் ப்ளஸ் நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், ரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஷார்ட் நோட்ஸும் இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. அதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 115 கொஷின்ஸ்க்கு நம்ம ரெடி ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.